தைப்பூசம் அன்று உங்கள் வீட்டில் மறக்காமல் இதை செய்யுங்கள். கோடி கடனும் காணாமல் போகும். என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த நாளுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய தனி சிறப்புகள் இருக்குது. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த தைப்பூசம் இருக்குது. இந்த நாளில் நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டு வழிபட்டாலும் அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அது உங்களுக்கு நோயாக இருக்குது, இல்லை குழந்தை பாக்கியம் வேணும், இல்லை கடன் பிரச்சனை வேணும், இல்லை வீடு வேணும், திருமணம், இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் சரி, இந்த நாளில் முருகனை வேண்டிட்டு மனசார நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தைப்பூசத்துக்கு எத்தனையோ சிறப்புகள் இருந்தாலும் இது முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு தினமாக இருக்கு. முருகன் பார்த்திங்கன்னா அன்னை பராசக்தி கிட்ட இருந்து ஞான வேலை பெற்ற ஒரு நாள் தான் இந்த தைப்பூசம். அதனால் வேல் அப்படின்றது முருகனுடைய அருவுருவமாக கருதப்படுது. ஸோ இந்த வேல் பார்த்திங்க அப்படின்னா சிவசக்தி அம்சம் பொருந்தியது. முருகப்பெருமான் எல்லா தெய்வங்களுக்குள்ளேயும் அடக்கம் அப்படின்றதுனால இந்த நாள் முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது. இந்த வருடம் பார்த்திங்கன்னா February 1 அன்னைக்கு தைப்பூசம் வருது. இந்த நாளில் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்தே வருதுங்க. அது இன்னுமே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த தைப்பூச வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தம் 4 to 6 இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த நேரம் வரைக்கும் சரி, இல்லை அதை தவற விட்டவங்க காலையில் 8 to 9 மணி வரைக்கும் சரி நீங்கள் படையல் போட்டு வழிபாடு செய்யலாம். இப்போ மத்தியானம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1:35 மணிலேருந்து 2:35 மணி வரைக்கும். இல்லை நான் வேலைக்கு போகிறேன், சாயந்தரம் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா மாலையில் 6 மணிக்கு மேலே நீங்கள் விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம். தைப்பூசம் விரதம் இருக்கவங்க காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சு நல்ல தலைக்கு குளிச்சுட்டு முருகப்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லிவிட்டு தலையில் தண்ணி ஊற்றி குளிங்க. அதுக்கப்புறமா வீட்டில் பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் யாரோ அவங்களுடைய பெயரை சொல்லி அவங்கள நினச்சி ஒரு அகல் விளக்கு ஏற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா முழு முதல் கடவுளான விநாயகர் பெருமானை வழிபாட்டுட்டு அப்புறமா நீங்கள் முருகனுடைய படத்துக்கு நல்ல சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களால் அலங்காரம் பண்ணி அவருடைய படத்துக்கு முன்னாடி 6 நெய் விளக்குகள் அதை ஏற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா விளக்குகளை நீங்கள் நேரடியாக தரையில் வைக்காமல் ஏதாவது வாழை இலையோ வெற்றிலையோ அது மேலே தட்டு வச்சு நீங்கள் இந்த 6 விளக்குகளை ஏற்றிக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் இதெல்லாம் பண்ணுங்கள். இல்லைன்னா வெறும் தண்ணி மட்டும் விட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் இதெல்லாமே வச்சுட்டு அவருக்கு ரொம்ப விருப்பமான தேன், தினை மாவு, அப்புறம் பழங்கள், வெற்றிலைப்பாக்கு, சர்க்கரை பொங்கல், பருப்பாயசம் இது எது உங்களால் முடியுதோ அதை நீங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறமா ஓம் சரவண பவாய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தீப தூப ஆராதனைகள் இதெல்லாமே காட்டி நீங்கள் வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கலாம். அன்னைக்கு திருப்புகள், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், வேல் மாறல், வேல் விருத்தம் இந்த மாதிரியான பதிகங்களை பாராயணம் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் இந்த வழிபாடுகள்லாம் முடித்ததுக்கு அப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போகும்போது கொஞ்சம் பால் வாங்கிட்டு போங்க. பால் அப்படின்றது பசும்பாலாக இருந்தது அப்படின்னா ரொம்ப உத்தமம். அந்த பசும்பால் நீங்கள் வாங்கி ஒரு சின்ன குடத்தில் நிறைச்சி அதோடைய வாய்ப்பகுதியில் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிற துணியால் மூடி அந்த குடத்தை நீங்கள் தலைமையில் வச்சு உங்கள் வீட்டிலேருந்து சுமந்துட்டு போங்க. கோயில் ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், குடத்தில் பாலை நிரப்பி அதை தலையில் வச்சு கோவிலை 3 தடவை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறமா வழிபாட்டுக்கு அந்த பால் கொடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது மிகவும் நல்லதுங்க. இந்த நாளில் ஒரு 3 மணி நேரமாவது நீங்கள் மௌன விரதம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரிலாம் செய்து முடித்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய அந்த விரதத்தை நீங்கள் நிறைவேற்றி முடிச்சுக்கலாம். ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் விரதம் இருக்கிறதுனாலும் இருக்கலாம். எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சிறிய அளவிலான பால் பழங்கள் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சாப்பிட்டுட்டு அந்த நாளில் விரதத்தை நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம்.